நீங்கள் உங்களோட டாலியில் இருக்கிற ஸ்டாக் ஐட்டமுக்கு அதை கடைசியாக பர்ச்சேஸ் பண்ண ரேட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட மார்ஜின் வச்சு சேல்ஸ் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு ஆகிற இந்த லோடிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி ஆகிற எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஒரு ஜேர்னலாக வந்து போஸ்ட் பண்ணணும். அண்ட் நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்குற ப்ரைஸ் லிஸ்ட் ரேட் அப்படின்றத ஸ்டாக் குரூப் வைஸ் மென்ஷன் பண்ணாமல் அந்த ஐட்டத்துக்குள்ளேயே மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் அதோட ப்ரைஸ் லிஸ்ட் ஹிஸ்ட்ரியும் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இதுக்காக சேல்ஸ் ரேட் ஆட்டோ அப்டேட் ஃப்ரம் பர்ச்சேஸ் ரேட் அப்படின்ற ஒரு கஸ்டமைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த டிடியில் ஆல்ரெடி இங்கே லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து F1 ஹெல்ப் போயிட்டு டீடைல்ஸ் அண்ட் ஆட் ஆன்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிடியில் நான் இங்கே வந்து லோட் பண்ணிட்டேன். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் போயிட்டு இந்த எனேபிள் ஆட்டோ ஜெனரல் இன் பர்ச்சேஸ் அப்படின்றத நான் எஸ் கொடுத்துட்டு இந்த கான்ஃபிகரேஷனை நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஆகிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்க்கான ஒரு ஜெனரல் வந்து போஸ்ட் ஆகிறதுக்கு நான் வந்து ஆட்டோ ஜெனரல் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு கீழே வந்து ஜேர்னல். ஸோ நான் வந்து மேனுவல் அப்படின்றது கொடுத்துட்டு ப்ரிவென்ட் கிரியேட்டிங் டூப்ளிகேட் வவுச்சர் நம்பரை வந்து நான் எஸ் கொடுத்துட்டு இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சில ஸ்டாக் ஐட்டம்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்டர் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துட்டு இந்த லுக் நைட் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரேட் இதில் வந்து நான் இப்போ ஒரு 110 அப்படின்றது கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நமக்கு அதுக்கு வர அடிஷ்னல் காஸ்ட் ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு 140 ஆகுது அப்படின்னா 140 அப்படின்றது கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் மார்ஜின். ஸோ நம்ம ஒரு 15% அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 140லேருந்து 50% ஆட் ஆகி நமக்கு இங்கே சேல்ஸ் ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு வவுச் டைப் வந்து எனேபிள் பண்ணணும். ஒன்று வந்து சேல்ஸ் ஆர்டர் அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ நான் அதுவுமே எனேபிள் பண்ணிக்கிறேன். போட்டு சேல்ஸ் ஆர்டர். ஸோ நான் அதை எஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ நான் எதுவுமே எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வவுச்சர் போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் போடுறேன். பென்னி ஃபேஷன்ஸ் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் லூப் நைட் அப்படின்ற கொடுத்துட்டு குவான்டிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்டோ ஜெனரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஐட்டம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அமௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அதோட எக்ஸ்பென்ஸ் லெஜர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லோடிங் கேஷ் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னா கேஷியர் கொடுத்துக்கலாம். இல்லை பேங்க்னா பேங்க்கு, இல்லை அந்த கஸ்டமர் நேம்லேயே போஸ்ட் பண்ணனாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஆட்டோ அப்டேட் பர்ச்சேஸ் காஸ்டின் ஐட்டம் மாஸ்டர் அப்படின்றது இருக்கும். ஸோ நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரேட் வந்து அந்த ஐட்டம்குள்ளே போஸ்ட் ஆயிரும். அண்ட் ஆட்டோ ஜெனரல் வந்து ஒன்று போஸ்ட் ஆயிரும். ஸோ நான் டே புக் போனேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோ ஜெனரல் வந்து போஸ்ட் ஆயிருக்கும். லோடிங் சார்ஜஸ் வந்து அந்த பார்ட்டியோட நேமில் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் ஆல்டர் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் போனேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் ரேட்டு அதுக்கப்புறம் அந்த 100 ரூபா ஆச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து 10% இதோட ஆட் பண்ணி அதுலேருந்து நமக்கு மார்ஜின் ஆட் பண்ணி இப்போ இங்கே 130 அப்படின்ற சேல்ஸ் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ப்ரைஸ் சிஸ்டம் வந்து குரூப் வைஸ் இல்லாமல் ஐட்டம் வைஸ் செட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் F11ல் மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் அப்படின்றத நான் எனேபிள் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் ஆல்டரில் நான் ஆல்ரெடி 2 ப்ரைஸ் லெவலும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமர் ஒன்று ரீட்டைலர் அப்படின்றது கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் நான் வந்து ஸ்டாக் ஐட்டம் போயிட்டு குரூப் நைட். ஸோ இதில் ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் குவான்டிட்டி, ரீஆர்டர் குவான்டிட்டி அண்ட் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இது நமக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரீஆர்டரோட ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் இவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும், அப்படி மினிமம் குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா ரீஆர்டர் வந்து அந்த ஐட்டம் எவ்வளோ போடணும். ஸோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்றத நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீஆர்டர் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்க்ரீனில் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர் ப்ரைஸ் லிஸ்ட் ரேட் அப்படின்றதுக்கும் நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் நாள் நேம் இங்கே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நான் டேட் வந்து 1/4/26 இல்லாட்டி 1/6/26 அப்படின்றது கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே கஸ்டமர் அப்படின்றது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் அண்ட் சேல்ஸ் ரேட்டு. ஸோ நம்ம மார்ஜின் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம 20% கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பர்ச்சேஸ் காஸ்ட்ல இருந்து சேல்ஸ் வேல்யூ வந்து ஆட் ஆகும். இல்லை சேல்ஸ் ரேட் அப்படின்றது கொடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ரேட்டே நமக்கு வந்து சேல்ஸ் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஒரு 160 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா சேல்ஸ் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ரீட்டைலருக்கு வந்து ஒரு சேல்ஸ் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 190 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ வவுச்சர் போயிட்டு ஒரு சேல்ஸ் என்ட்ரி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் டேட் வந்து செப்டம்பர் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு 160 அப்படின்றத செலக்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த அமௌண்ட் நமக்கு இங்கே வந்து ஃபெச் ஆயிருக்கு. அண்ட் அதோட நமக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ப்ரைஸுமே நமக்கு இங்கே வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 110 அப்படின்றது கொடுத்துருந்தோம். ஸோ அதோட காஸ்ட்டும் நமக்கு இங்கே வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.